Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா மோட்டிவேஷன்ஸும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th ஃபிசிக்ஸோட செகண்ட் மிட்டமுக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நம்ம அப்லோட் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் கேட்டது தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுங்க சார் சொல்லி கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு மட்டுமா என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துடலாம். அதாவது ஹைகின்ஸ் தத்துவத்தை கூறுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறுக்கவும், அதன் அழகை தருக, ராலே நிபந்தனை என்றால் என்ன, அதுக்கப்புறம் மட்டைப்பந்தின் அலைப்பண்பினை ஏன் நம்மால் காண முடியவில்லை, அதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஐசோடோப்பு என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையில் ஆரம் 13.25 ஆம்பியர் எனில் எலக்ட்ரானின் அலைநீளத்தை கணக்கிடுக. அதுக்கப்புறம் குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, போலராய்டின் பயன்கள் கூறுக. சரியா? அதுக்கப்புறம் ஒளிமின் விளைவு விதிகளை வரிசைப்படுத்துக, ஆல்பா சிதைவு நிகழ்வினை எடுத்துக்காட்டுடன் விவரி, கார்பன் காலக்கணப்பை என்னாச்சு பார்த்தீங்கன்னா விளக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குறுக்கீட்டு விளைவிற்கும் விளிம்பு விளைவிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, தள விளைவு கோணம் என்றால் என்ன, நிறுத்து மின்னழுத்தம் வரையறு. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒளி மின்கலத்தின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை கூறுக, கிளர்வு ஆற்றல் என்றால் என்ன, கியூரி வரையறுக்கவும், நிக்கோல் பட்டகம் சிறுகுறிப்பு வரைக. இதில் கொடுத்துருக்க அந்த சம்ஸை என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துங்க. நமக்கு இந்த செகண்ட் மிட்டமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போலராய்டின் பயன்களை கூறுக, பெர்னல் மற்றும் பர்னபர் விளிம்பு விளைவுகளுக்கு இடையான உள்ள வேறுபாடுகள் யாவை. சரியா? அதுக்கப்புறம் எலக்ட்ரானின் ட்ராய் அதாவது டிப்ராய் அலையினத்துக்கான சமன்பாட்டினை கூறுக, சிறப்பு எக்ஸ் கதிரின் நிறமாலை எவ்வாறு நாம் பெறுகிறோம், அதாவது நியூட்ரோனாவின் பண்புகளை எழுதுக, ஆல்பா சிதைவு நிகழ்வினை எடுத்துக்காட்டு விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் ஒரு டாப் 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. யங் இரட்டைப்பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையை பெறுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானின் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதத்தை சுருக்கமாக விளக்குக, போர் அணுமாதிரியை பயன்படுத்தி 8வது வழிப்பட்டகத்தின் ஆரத்திற்கான கோவையை பெறுக. சரியா? தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக, கீற்றணி ஒன்றில் நடைபெறும் விளிம்பு விளைவை விளக்கி 8வது பெருமத்திற்கான நிபந்தனையை கூறுக, எலக்ட்ரானின் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதத்தை சுருக்கமாக விளக்குக, யங் இரட்டை புலவு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கதிரியக்க சிதைவு விதியினை தருக, தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. சரியா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.